பாபர் மஸ்ஜிதை இடித்தார்களே, அந்த இடித்த படம் வந்ததே, கீழே உமா பாரதியும் இவங்களும் அத்வானியும் இன்னும் லட்சக்கணக்கான பேர் கரசேவை செய்ய போனவர்கள் இருந்த படம் பார்த்தோமே. மேலே இடிக்கும் போது 2 இளைஞர்கள் கடப்பாறையில் இடிப்பது போல் பார்த்தோமே. அந்த 2 இளைஞர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அதை இடித்து விட்டு பெரிய சிவசேனை வீரர்களாய் புகழப்பட்டு ஊர் ஊராய் ஊர்வலம் அழைத்து செல்லப்பட்டு அவருடைய சொந்த ஊர் பல்பீர் சிங், யோகேந்திர சிங் என்கிற அந்த 2 பேரும் ஊர் ஊராய் ஊர்வலம் அழைத்து செல்லப்பட்டு பாணிப்பட்டு என்கிற அந்த அவர்களுடைய சொந்த ஊரில் விடப்பட்டார்கள். அப்பொழுது இறை இல்லத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன கற்களை வைத்து, அந்த மஸ்ஜிதை இடித்த கற்களை வைத்து அதன் மேல் சிறுநீர் கழித்தார்கள் அந்த 2 பேரும். சிறுநீர் கழித்து 3வது நாள் இருவருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது என்று அறிவிக்கப்பட்டது. அவர்கள் உடைகளை களைந்து எரிந்துவிட்டு நிர்வாணமாக திரிந்தார்கள். தன் தாயையே போய் புணர்வதற்கு முயற்சி செய்தான் 2வது பையன். முதல் பையன் யாரை பார்த்தாலும் அடித்து கடித்து குதறினான். இவ்வளவு பெரிய பைத்தியம் பிடித்து விட்டது. உடனே சிவசேனாக்காரங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ பெற்றோர்கள் வந்து, அடப்பாவிகளா, இந்த எவனோ சொன்னான்னு இதை செஞ்சுட்டு வந்து இவ்வளவு பெரிய இறைவனின் தண்டனைக்கு ஆட்பட்டு விட்டீர்களே என்று மருத்துவர்களெல்லாம் அழைத்து உலகம் பூரா சிகிச்சை பார்த்தாங்க. பெரிய பணக்காரங்க அவங்க. அதிலே மனோதத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பேரன் லண்டனில் இருக்கிறார். அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது, இந்தியாவில் நீ இருக்கிறியே, நீ போய் பாரு, கேஸ் ஸ்டடியை நீ பாருன்னு சொன்னார். நான் அப்பொழுது அழைக்கப்பட்டு போய் பார்த்தேன். பார்த்தபோது அந்த 2 பேரும் இருந்த நிலை, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. உடை உடுத்த அவர்கள் தயாராக இல்லை, நிர்வாணமாக இருந்தார்கள். நான் சிகிச்சை செய்ய முயற்சி செய்து இது ஸ்கிசோப்ரேனியா ஹை ஆர்டர் என்று கண்டுபிடித்தேனே தவிர இவ்வளவு சீக்கிரம் 3 நாள்ல 4 நாள்ல எல்லாம் அது வராது. 6 வருடம் ஆகும் அது அந்த உச்சநிலையை அடைய. 3 நாளைக்கு முன்னால நல்லா இருந்தான், திடீர்னு இப்படி ஆயிட்டாங்கன்ட்டு நான் சிகிச்சை செய்ய போகும்போதே 1 வருஷம் ஆகி போச்சு. அப்பொழுது அது நம்மளால முடியாதுன்னு நான் வந்துட்டேன், சொல்லிட்டே வந்துட்டேன் அந்த பெற்றோர்களுக்கு. இது வேற என்னமோ பிரச்சனை போல இருக்குது, எனக்கு தெரியலைங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதற்கு பிறகு அவர்கள் முயற்சி செய்து டெல்லி இமாமை போய் சந்தித்திருக்கார்கள். ஏன்னா இதை இடிச்சிட்டு வந்ததுனாலையும் அந்த இறையில் கற்கள் மீது ஒண்ணுக்கு பெஞ்ச பிறகுதான் இது மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சதும் அவர்கள் பெற்றோர்கள் போய் எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்ற அந்த 2 பேருடைய பெற்றோர்களும் போய் கலீம் சித்திக் என்கிற அந்த பெரியவரை போய் பார்த்திருக்கிறார்கள் இமாமை. அவர் ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். நீங்கள் எங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் மந்திரம் போடுறது, மயில் பீலியில் போடுறது, தர்கா வழிபடுறது, இதிலெல்லாம் இதை தீர்க்க முடியாது. அந்த முயற்சியெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இறைவன் நாடினால்தான் இது சரியாகும், அவன் நாட்டத்தில் தான் இது வந்திருக்குதுன்னு சொல்லி கலீம் சித்திக் என்கிற அந்த இமாம் டெல்லியில பெரிய மசூதியிலே, இன்னைக்கு ஜும்மா மசூதியிலே அவர் தான் இமாமாக இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். அந்த பெரியவர் அந்த மாதிரி அந்த பெற்றோர்களை நீங்க போய் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்த முறைப்படி மன்றாடி விட்டு வெளியே வந்தாராம் அவங்க தந்தை. 2 பேருடைய தந்தைகளும் வெளியே வந்த போது அந்த தலப்பாயை கட்டி இருந்தார் பாருங்க, அந்த இவர் பனியா, அதை பிடுங்கி, அந்த அவர் பேர் பல்பீர் சிங், யோகேந்திர சிங் 2 பேர், அந்த தலப்பாகையை பிடுங்கி தன்னுடைய மறைவிடத்தை மறைத்து கொண்டானாம். 2 பேருமே உணர்வு வந்து விட்டது. உடனே சரியா போயிடுச்சு. இப்ப மறுபடியும் நன்றி தெரிவிப்பதற்கு கலீம் சித்திக் இடத்துல போய் நல்லா ஆயிட்டாங்க, இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா அவர்களை இஸ்லாத்தில் இணைத்து விடுங்கள் என்று சொன்னாராம். கலிமா சொல்லி அந்த குடும்பமே இணைந்து விட்டது. அது மட்டுமில்ல, முக்கிய செய்தி சொல்கிறேன், அந்த 2 பேரும் ஒரு இறை இல்லத்தை இடிப்பதற்கு தூண்டிவிடப்பட்டு செய்தார்களே, அல்லாஹ்வாலே வசீகரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டு மறுபடியும் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் 100 மஸ்ஜித்களை இந்தியாவில் கட்டுவதற்கு பாடுபட்டு ஊர் ஊராய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலீம் சித்திக்கும் வருகிறார். நான் மதம், அதாவது இஸ்லாத்திற்கு வந்துவிட்ட செய்தியை அறிந்து அவங்க 3 பேரும் பெங்களூருக்கு விமானத்தில் வந்து கிருஷ்ணகிரி வழியாக சேலம் வந்தார்கள். அந்த 3 பேரும் அங்கே மதரசாவிலே எனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பிலே அவர்கள் 3 பேரும் கலந்து கொண்டு வாழ்த்தியது மட்டுமல்ல, அந்த 2 நண்பர்களும் இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு, அப்போ இளைஞர்களா இருந்தாங்க நான் பார்த்தபோது. அப்போ இப்போ அவர்கள் 2 பேரும் என்னை பார்த்து கேட்டாங்க, அவங்க மொழியில சொன்னாங்க, அதை எனக்கு மொழிபெயர்த்து சொன்னாங்க, என்ன தம்பிங்கெல்லாம் முதலே வந்துட்டோம், அண்ணன் இவ்வளோ லேட்டாக வர்றேன்னா. அந்த 2 பேரும் தம்பிங்கெல்லாம் எப்போ வந்துட்டோம், அண்ணன் லேட்டாக வர்றேன்னா. தம்பி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் தப்பு பண்ணாமல் வந்துக்கிறேன்.